வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்ட ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்ற சபாநாயகரின் குற்றச்சாட்டிற்கு ஆளுநர் தமிழிசை பதிலளிக்க மறுத்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரிக்கு நிரந்தர கவர்னரை நியமிக்க வேண்டும். சுயேட்சை எம்எல்ஏ சட்டப்பேரவையில் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு. ஆரியங்குப்பம் அரசு பெண்கள் பள்ளி அருகே கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். சுல்தான்பேட்டையில் பைக் திருடிய வாலிபர்கள் 2 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் புதிய சட்டமன்ற கட்டுவதற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை தடையாக இருப்பதாக சபாநாயகர் செல்வம் பகிரங்கமாக இன்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் 2.70 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நகர பொழுதுபோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை திறந்து வைத்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோரும் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசையிடம் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட ஆளுநர் தமிழிசை தடையாக இருப்பதாக சபாநாயகர் குற்றம் சாட்டியுள்ளாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை முற்பட்ட போது குறுக்கிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த ஆட்சியில் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட நடவடிக்கை எடுத்து கட்டி முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய சபாநாயகர் செல்வம், ஆளுநர் அருகில் இருக்கும்போது முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரை காப்பாற்றும் விதமாக குறுக்கிட்டு பதில் அளித்ததால் ஆளுநர் சபாநாயகர் மோதல் போக்கு தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் அரசு விழாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. முதல்வர் ரங்கசாமி 5 மாத செலவினங்களுக்கான இடைநிலை பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதனையடுத்து சட்டப்பேரவை கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நிரந்தர கவர்னரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு வெளிநடப்பு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் அரசு, கவர்னர், தலைமை செயலர் என 3 அதிகார மையங்கள் செயல்படுவதால் மாநிலத்தின் வளர்ச்சி பின்னோக்கி சென்றுள்ளது என்றும் உடனடியாக புதுச்சேரி மாநிலத்திற்கு நிரந்தர கவர்னரை நியமிக்க வேண்டும் என்றார். மேலும் மாநில அந்தஸ்து, மின் கட்டண உயர்வு உட்பட மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்க 1 வாரத்திற்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த வலியுறுத்தி வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார். இன்னைக்கு இந்த சட்டமன்றம் செயல்படக்கூடிய இல்லாத நிலையில் இருக்குது. உள்ள ஒரே எலி சத்த நாத்தம் அடிக்குது. இப்படிதான் இந்த சட்டமன்றம் இருக்குது. அப்ப புதிய சட்டமன்றம் எப்ப கட்டுவாங்க, கட்ட மாட்டாங்களான்றது இந்த சட்டப்பேரவை மூலமா தெரியப்படுத்தணும். ஆரியங்குப்பம் மானவெளி பகுதி அரசு பெண்கள் பள்ளி அருகே கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் ஆரியங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் அப்பகுதியில் சோதனை நடத்தினர். பள்ளி அருகே சந்தேகத்திற்கு இடமாக நின்ற 3 வாலிபர்களை பிடித்து சோதனை செய்தனர். அவர்கள் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. விசாரணையில் முருங்கப்பாக்கம் திவாகர் வயது 21, ஆரியங்குப்பம் தனுஷ் வயது 21, பிரகதீஸ்வரன் வயது 21 என தெரிய வந்தது. மூவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள 90 கிராம் கஞ்சா மற்றும் 3 மொபைல் போன்கள், 1 பைக் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் கோட்டைமேடு பகுதியில் நேற்று முன்தினம் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பைக்கில் வந்த 2 வாலிபர்களை நிறுத்தி சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். இருவரும் வில்லியனூரை சேர்ந்த விக்னேஷ்குமார் வயது 21, கோகுலகிருஷ்ணன் வயது 22. இருவரும் ஷைன் போர்ட் கடையில் வேலை செய்வதும் அவர்கள் ஓட்டி வந்த பைக் சுல்தான்பேட்டையில் கடந்த 19ஆம் தேதி திருடியதும் தெரிய வந்தது. போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவை 4வது கூட்டத்தை இன்று காலை 9:45 மணிக்கு சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார். பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், வேளாண் விஞ்ஞானி M.S. சுவாமிநாதன் பங்காரு அடிகளார், கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையா, தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிபி, விஜயகாந்த் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதத்திற்கு அரசின் செலவினங்களுக்காக ரூபாய் 4,634 கோடியே 29,85,000 இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து பேரவையை சபாநாயகர் செல்வம் கால வரையின்றி ஒத்திவைத்தார். முன்னதாக பேரவையில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராஷிவா, புதுச்சேரியின் வரவு செலவு என்ன என்று அரசுக்கு தெரியும், இருந்த போதிலும் முழு பட்ஜெட்டை அரசு தாக்கல் செய்ய அரசு ஏன் முன்வரவில்லை என்றும், பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் பிற மாநிலங்களில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை, ஆனால் புதுச்சேரியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதனை அலட்சியமாக கோஷ்டி பூசல் காரணமாக
காரணமாக முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை. மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு குறைந்தபட்சம் 3 நாட்களாவது பேரவையை நடத்தவில்லை என கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், ஆனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், பரம்பத் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மக்களவை தேர்தலை முன்னிட்டு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9:45 மணிக்கு கூடியது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கினார். சபையில் முதல் நிகழ்வாக மறைந்த முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், விவசாய விஞ்ஞானி MS சுவாமிநாதன் மற்றும் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா ஆகியோருக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டு மறைந்த தலைவர்களுக்காக சபை உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அரசின் செலவினங்களுக்கான ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசு செலவினங்களுக்கு ரூபாய் 4,634 கோடியே 29,85,000 இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இந்த நிலையில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யாததை கண்டித்து எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். காலை 9:45 மணிக்கு தொடங்கிய சட்டசபை கூட்டம் 10:45 மணிக்கு முடிவடைந்தது. இதனையடுத்து சட்டசபையை கால வரையின்றி ஒத்திவைப்பதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்திருந்தார். மானியம் நிதியுதவி சட்ட முன்வரைவு 2022 புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கால வரையின்றி சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் தலைமை செயலகத்துடன் கூடிய புதிய சட்டப்பேரவை கட்ட ரூபாய் 335.70 கோடிக்கான பூர்வாங்க திட்ட அறிக்கை கோப்பை தயாரித்து துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக கடந்த அக்டோபரில் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆளுநர் தமிழிசை கையொப்பமிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக பல்வேறு விளக்கங்களை கேட்டு துறைக்கு திருப்பி அனுப்பினார். உள்துறை அமைச்சகம் விளக்கம் கோரினால் தலைமை செயலருக்குத்தான் கோப்பும் அனுப்பும். மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பாமலேயே துணைநிலை ஆளுநர் விளக்கங்கள் கேட்கிறேன் என்ற பெயரில் கோப்பினை கால தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் என கேள்வி எழுப்பிய சபாநாயகர், புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு அவர் தடையாக உள்ளார் என குற்றம் சாட்டினார். 100% மானியம் வழங்க மத்திய அரசு தயாராக இருந்தும் கால தாமதப்படுத்தாமல் துணைநிலை ஆளுநர் இந்த கோப்பினை விரைந்து மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன் என்று கூறினார். கோப்பு அனுப்புல தான் சொல்றேன். அவங்களுக்கு தான் அதுல குறை தெரியுது. அவங்க குறைய வச்சுன்னு இருக்கிறாங்க. அது அவங்க தான் கேட்கணும். என்ன குறை சொல்றாங்க? அந்த கோப்பு தயாரிக்கின்ற வேலை அவர்களுடைய வேலை அல்ல. கோப்புகளை தயாரிக்கிறதோ இல்ல கோப்புகளை இது கேட்கறது மத்திய உள்துறை. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் ரூபாய் 600.37 கோடியில் ஒருங்கிணைந்த புதிய சட்டப்பேரவை வளாகம் மற்றும் செயலக கட்டிடம் கட்டுவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் பூர்வாங்க திட்ட முன்மொழிவுக்கு ஒப்புதல் கோரும் மனு துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கடந்த ஜனவரியில் பெறப்பட்டது. ஏற்கனவே சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கு ரூபாய் 300 கோடி விடுவிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சருக்கு முதல்வரால் கடந்த 2021 ஆகஸ்டில் கடிதம் எழுதப்பட்டது. பேரவைத் தலைவரும் இதே ஆண்டில் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனை அடுத்து பூர்வாங்க திட்ட அறிக்கை பெறப்பட்ட பின்னர் உள்துறை அமைச்சகம் சில விளக்கங்களை கோரியது. அதன்படி கடந்த 2023 அக்டோபரில் துணைநிலை ஆளுநர் அலுவலக தரப்பில் ஏற்கனவே உள்ள முன்மொழிவை குறிப்பிட்டு விளக்கம் கேட்கப்பட்டது. விரிவான முன்மொழிவை தற்போதுதான் பொதுப்பணித்துறை சமர்ப்பித்தது. அது பரிசீலனைகள் உள்ளது என்றும், எனவே இந்த விவகாரத்தில் ஏற்பட்ட கால தாமதத்திற்கு துணைநிலை ஆளுநர் அலுவலகம் காரணமாக இருக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அண்ணாசிலை அருகே நடைபெற்றது. சுகாதார சம்மேளன தலைவர் கீதா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் முனுசாமி, செயலாளர் ஜவஹர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி உயர்த்தப்பட்ட நோயாளி கவனிப்பு படி, நர்சிங் அலவன்ஸ் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும். சுகாதாரத்துறை காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். என்ஹெச்எம் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஆஷா ஊழியர்களுக்கு மாத ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன.
புதுவை பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சாதனை மலரை வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், தெலுங்கானா, புதுவையில் தலா 2 முதல்வர்களுடன் பணியாற்றிய சாதனை எனக்கு உண்டு. என்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்துக்களை பரப்புவோரால் வருத்தம் ஏற்படுகிறது. புதுவை சட்டப்பேரவை புதிய கட்டிட அனுமதி விவகாரத்தில் என் மீதான விமர்சனம் உண்மைக்கு மாறாக உள்ளது என்றும், புதுவை துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளிப்படை தன்மையுடன் செயல்படுகிறது. புதிய சட்டப்பேரவை கட்டுவது தொடர்பான கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு மக்கள் வரி பணம் அதிகமாகவும் ஆடம்பரமாகவும் செலவிடப்பட்டு விடக்கூடாது என்பதே காரணமாகும். பேரவை புதிய கட்டிடத்தில் ஹெலிகாப்டர் தளம் உள்ளிட்டவை தேவையற்றவை என கருதுகிறேன் என்றும், மக்களவை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நான் தெரிவிக்கவில்லை. என்னை வெளிமாநிலத்தை சேர்ந்தவர் என விமர்சிக்கிறார்கள். அரசியலில் மேலிட வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறேன் என்றும், புதுவையில் நியாய விலை கடைகளை மீண்டும் திறப்பது நிதி ஒதுக்கீடு குறித்து நிர்வாக ரீதியில் முடிவெடுக்க வேண்டியுள்ளது என்றார் தமிழிசை சவுந்தரராஜன். இந்நிகழ்ச்சிக்கு புதுவை தலைமை செயலர் சரத் சௌகான், துணைநிலை ஆளுநரின் தனிச் செயலர் அபிஷேக் விஜய் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எப்படி பணி செய்யணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. புதுச்சேரியில் இருக்கணும், அவ்வளவுதானே. நான் இப்போ துணைநிலை மாநில பணியாற்றி கொண்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். சரி, சாப்பிடலாமா தம்பிங்களா? வாங்க சாப்பிடலாம். இதெல்லாம் பத்தி காசு பத்தி என்கிட்ட பேசாதுப்பா. நாங்கள் நல்ல வெளிப்படையா நிர்வாகம் செய்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். புதுச்சேரி அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா புதுவையின் 30 தொகுதிகளிலும் கடந்த ஒரு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாபெரும் கோல போட்டி இன்று நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டை இலை சின்னம், நமது வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி நமதை உட்பட பல்வேறு கோலங்களை வரைந்து அசத்தினர். இதனை மாநில செயலாளர் அன்பழகன் நிர்வாகிகளுடன் சென்று பார்வையிட்டு மகளிர்களை வெகுவாக பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து உப்பளம் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கி போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், தையல் இயந்திரம், குக்கர் உட்பட சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார், முன்னாள் எம்எல்ஏ கோமலா, மாநில இணை செயலாளர் வீரம்மாள், மாநில துணை செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், தொகுதி செயலாளர்கள் ஆறுமுகம், கமல்தாஸ், கோபால் மற்றும் முன்னாள் மாநில மாணவர் அணி பொருளாளர் பார்த்தசாரதி ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை அரசு கூட்டுறவுத்துறை மூலம் விவசாய கூட்டுறவு சங்கங்களின் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நிகழ் நிதியாண்டில் 2023-24 புதுச்சேரியில் உள்ள 16 தலைமை விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் 2 கூட்டுறவு சங்கங்கள் என 18 சங்கங்களுக்கு டிராக்டர்கள் வாங்க அரசு அனுமதி அளித்தது. அதன்படி டிராக்டருக்கு தலா ரூபாய் 4.35 லட்சம் முதல் ரூபாய் 4.50 லட்சம் வரை வேளாண் துறையால் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் விவசாய கூட்டுறவு சங்கங்களுக்கு டிராக்டர்கள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை வகித்தார். பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகித்தார். முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு டிராக்டர்களை அந்தந்த கூட்டுறவு சங்க அதிகாரிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், ரமேஷ் எம்எல்ஏ, கூட்டுறவு செயலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினி புதுச்சேரி அரசு அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து முடித்து தற்போது கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர்களுக்கும் புதுச்சேரி அரசு அறிவித்தது போல மடிக்கணினியை வழங்க வலியுறுத்தி காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பள்ளி மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இந்தியா கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினிகளை வழங்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கல்வித்துறை உதவி இயக்குனர் ராஜேஸ்வரி சந்தித்து கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்க கோரிக்கை மனுவை அளித்தனர். மாணவர்களின் நலன் கருதி கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி கோபாலங்கடை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகரில் அமைக்கப்பட்டுள்ள சத்யசாய் சேவை மையம் மற்றும் அதன் உள்ளே உள்ள மையத்தின் திறன் மேம்பாட்டு பயிற்சி கூட திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு சத்யசாய் மத்திய அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் ரத்னாகர் தலைமை வகித்தார். ஹேமா ரத்னாகர் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சேவை மையத்தை திறந்து வைத்தார். மேலும் திறன் மேம்பாட்டு கூடத்தையும் தொடர்ந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சத்யசாய் சேவை மையத்தில் காலை மாலையில் பூஜைகளும் நடைபெற்றன. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று புதன்கிழமை மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சாந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் கடந்த 3 மாதங்களாக தொடர் வழிப்பறி நடைபெற்று வருகிறது. இதில் சில மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து கத்தியை காட்டி மிரட்டி செல்போன்களை பறித்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தனர். இந்நிலையில் திருபுவனை காவல் நிலைய கீர்த்திவர்மன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் அடங்கிய தனிப்படை போலீசார் திருபுவனை சென்ட்ரல் திரையரங்கம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி வந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் பரிசு ரெட்டிப்பாளையம் ராம் பிரசாத் வயது 20, கண்டமங்கலம் அருகே உள்ள விநாயகபுரம் ஒத்தவாடை தெருவை சேர்ந்த ராஜவேல் வயது 19, மதகடிப்பட்டு புதிய காலனி பகுதியை சேர்ந்த வசந்த் வயது 19 என்பதும் இரவு நேரங்களில் தனியாக செல்லும் வாகன ஓட்டிகளை வழிமறித்து செல்போன்களை வழிப்பறி செய்ததும் தெரியவந்தது. மேலும் மதகடிப்பட்டி சந்திப்பில் செல்போன் கடை வைத்து நடத்தி வரும் சுந்தரம் வயது 37 என்பவர் வழிப்பறி செய்த செல்போன்களை வாங்கியதும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கமிட்டியின் கௌரவ தலைவர் பெண்கள் கூறும்போது, புதுச்சேரி மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு வருகை புரியும் திண்டிவனம் நல்லிய கோடான நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு 16வது ஆண்டாக திருக்கல்யாணம் புதுவை வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு திருங்கேணி மடம் சாரதாம்பாள் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு திருமஞ்சனம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்துடன் புதுவை வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண மண்டபத்துக்கு சென்றடைகிறது. இதனைத் தொடர்ந்து காலை 7 மணிக்கு வைத்தியகுப்பம் கடல் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளும் ஸ்ரீனிவாச பெருமாள் பிற்பகல் 1 மணிக்கு புதுவை வடமுகத்து திருமண மண்டபத்திற்கு சென்றடையும். அன்றைய தினம் மாலை 7 மணி முதல் 8 மணி அளவில் ஊஞ்சல் வைபவம் நடைபெறும் என்றும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு மேல் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமார் ஜூயர் மடாதிபதி 26ஆம் பட்டம் ஜூயர் சுவாமிகள் அவர்கள் முன்னிலையில் சிறப்பு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் என தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் மணாடிப்பட்டு கோவில் சன்னியாசி குப்பம் கிராமம் இந்திரா நகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை அன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, காப்பு கட்டுதல், அம்மன் குரக்கு உடை ஏந்தி வீதி உலா மற்றும் ஸ்ரீ பாவாட ராயனுக்கு கும்பம் படைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெள்ளி அன்று அம்மனுக்கு பொங்கல் வைத்தல், திருவிளக்கு பூஜை மற்றும் அருள் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும், சனிக்கிழமை அன்று அம்மனுக்கு மகா தீபாரதனை மற்றும் அபிஷேக ஆராதனைகள், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பம் வார்த்தல் நிகழ்ச்சி, சன்னியாசி குப்பத்தில் மயானத்தில் மயான கொள்ளை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த 100கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்ட ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்ற சபாநாயகரின் குற்றச்சாட்டிற்கு ஆளுநர் தமிழிசை பதிலளிக்க மறுத்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரிக்கு நிரந்தர கவர்னரை நியமிக்க வேண்டும். சுயேட்சை எம்எல்ஏ சட்டப்பேரவையில் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு.
அரியாங்குப்பம் அரசு பெண்கள் பள்ளி அருகே கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். சுல்தான்பேட்டையில் பைக் திருடிய வாலிபர்கள் 2 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.